Welcome students, I welcome you all to the on-screen class for 2nd standard English from Subhash Matriculation High Secondary School, Tangasi. In today's class, we are going to learn a new lesson. Okay, let us read. So this is a supplementary data for you. So this is about a bun. So what do you mean by bun? So shopper bakery la nama vaangi saapidum appadina bun, B-U-N bun. So the topic lesson oda topic enna appdin paathona one bun runs. So ஒன் பன் ரன்ஸ்னு என்னது ஒரு பன் வந்து நினச்சிது ஓடி போகுது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் பன். ஓகே, ஸோ தேர் இஸ் அ பிளேட் ஆஃப் பன்ஸ். ஒன் பன் ஜம்ப்ஸ் ஆஃப் த பிளேட். ஸோ ஒரு பிளேட் நிறைய என்ன இருக்குது, பன் இருக்குது. ஸோ அந்த பன்லேருந்து ஒரு பன் என்ன இருக்குது, கீழே குதிச்சிருச்சு. ஓகேவா? அந்த பிளேட்லேருந்து கீழே குதிச்சிருச்சு. த பிக் ரன்ஸ் டு கேட்ச் இட். ஸோ அந்த பன் என்னாச்சு, அந்த பிளேட்லேருந்து குதிச்சு ஓடுது. ஸோ த பிக் ரன்ஸ் டு கேட்ச் இட் பட் த பன் ரன்ஸ் அவே. ஸோ பிக்னா என்னது, பன்றி சொல்லுவோம். அப்படி தான் நான் சொன்னேன். பன்றி வந்து என்ன செய்யுது, பன்னை பிடிக்கிறதுக்காக ஓடுது. ஆனால் என்ன செய்யுது, அந்த பன் வந்து ஓடுது. ஸோ பிடிப்படாமல் என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்குது. நெக்ஸ்ட், த ரேட் ரன்ஸ் டு கேட்ச் இட் பட் த பன் ரன்ஸ் அவே. செகண்ட் யார் வர்றது, ரேட். ரேட் மீன்ஸ் என்னது, எலி. அப்படி தான். ஸோ எலி வந்து அதை பிடிக்க முயற்சி பண்ணுது. அதுலேயும் என்ன செய்யுது, பன் வந்து ஓடி போயிடுது. நெக்ஸ்ட், த கோட் ரன்ஸ் டு கேட்ச் இட் பட் த பன் ரன்ஸ் அவே. தேர்ட் யார் வர்றது, கோட். கோட்னா என்னது, ஆடு. ஓகேவா? ஸோ இந்த ஆடும் என்ன செய்யுது, அதை பிடிக்க போகுது. பட் என்னது, பன் வந்து ஓடுது. த பப் ஜம்ப்ஸ் டு கேட்ச் இட் பட் த பன் ரன்ஸ் அவே. பப் மீன்ஸ் என்னது, லிட்டில் ஒன் ஆஃப் டாக். அப்படி தானே. ஸோ டாகோட குட்டி நாய் இருக்குல்ல, அந்த நாய்க்கு தான் என்ன சொல்லுவோம் நம்ம, பப் அப்படின்னு சொல்லுவோம். PUP, பப். ஸோ த பப் ஜம்ப்ஸ் டு கேட்ச் இட் பட் த பன் ரன்ஸ் அவே. அதனால் நினச்சது, அந்த பன் வந்து திரும்ப ஓடி போச்சு. நெக்ஸ்ட், த ஃப்ராக் ஹோப்ஸ் டு கேட்ச் இட் பட் த பன் ரன்ஸ் அவே. ஸோ நெக்ஸ்ட் யார் வர்றது, ஃபிஃப்த்தாக யார் வர்றது, ஃப்ராக். ஃப்ராக்னு என்னது, தவளை. அப்படின்னு ஒரு தவளை வந்து வருது, குதிக்குது. ஹாப்ஸ் மீன்ஸ் என்னது, குதிக்கிறது. குதிச்சு அதை பிடிக்க முயற்சி பண்ணுது. ஆனாலும் பன் என்ன ஆகுது, ஓடி போயிடுது. நெக்ஸ்ட், ஃபைனலி த ஃபாக்ஸ் டஸ் நாட் ரன், த பன் ஸ்டாப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் யார் இருக்குது, ஃபாக்ஸ். ஃபாக்ஸ்னா என்னது, நரி. அப்படி தான். ஸோ நரியை வந்து என்னது, எப்போவுமே ஃபாக்ஸ் இஸ் எ கிளவர் அனிமல். அப்படி தான், ரொம்ப தந்திரக்கார அனிமல். ஸோ அது வந்து ஓடவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்கு. ஸோ அப்படி இருந்ததும் நினச்சிது, இந்த பன்னும் என்ன செய்ச்சு, ஸ்டாப்ஸ், ஓடுறதை நிப்பாட்டிட்டு அப்படியே நின்றுச்சு. ஸோ அட் அ டைம் என்ன ஆகுது, த ஃபாக்ஸ் ஜம்ப்ஸ் ஆன் இட் அண்ட் த ஃபாக்ஸ் ஈட்ஸ் த பன். ஸோ ஃபாக்ஸ் ஓடாதனால என்ன செய்யுது, பன்னும் ஓடாமல் அப்படி நின்றுச்சு. ஸோ அந்த டைமில் ஃபாக்ஸ் வேகமாக குதிச்சு என்னச்சு, அந்த பன்னை கேட்ச் பண்ணி என்னது, அதை பிடிச்சி பன்னை சாப்பிடுது. ஓகேவா? ஸோ லெட் அஸ் see the lesson. One bun runs. There is a plate of buns. One bun jumps off the plate. The pig runs to catch it, but the bun runs away. The rat runs to catch it, but the bun runs away. The goat runs to catch it, but the bun runs away. The pup jumps to catch it, but the bun runs away. The frog hopes to catch it, but the bun runs away. The fox does not run, the bun stops. The fox jumps on it, and the fox eats the bun. Okay? Next, write the names of the animals. So this is on page number 62 in your textbook. Okay, so write the names of the animals. So what is this? This is a fox. So what's the spelling of fox? So you want to choose the words from the options above. Okay, so the options எல்லாம் கொடுத்திருக்காங்க, pup, fox, rat, goat, frog, pig. Okay, so this is fox, F-O-X, fox. Then this is frog, F-R-O-G, frog. And this is pup, P-U-P, pup. And this is goat, G-O-A-T, goat. And next one, pig, P-I-G, pig. And next, rat, R-A-T, rat. Okay, in this story, what runs first? Pig runs first. Second, rat runs first. Rat runs second. And third is the goat. Fourth is the pup.
fifth is the frog, and sixth one is the fox, isn't it? So these are the animals which runs to catch the bun. Okay, next match the actions with the animals. So அதெல்லாம் animals வந்து என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னு. So pigs என்ன பண்ணுச்சு? The options are runs, hops and jumps. So runs, pig வந்து run பண்ணிச்சு. Next hopsனா என்னது? குதிக்கிறது, தாவறது. எது? தவளை தான் தாவி போச்சு, அப்படிதான். நெக்ஸ்ட் ஜம்ப்னா என்னது? குதிச்சு போகிறது. நெக்ஸ்ட் பப். Okay, so pig runs, frog hops, pup jumps. Okay, next tick yes or no. The bun jumps off the plate. So plate லேந்து குதிச்சு போச்சா? Yes or no? Yes. So I want to tick it in the column. Okay, second one, the rat eats the bun. The rat eats the bun. Yes or no? No. The rat tries to catch the bun, isn't it? So you want to tick no. And third, the fox eats the bun. The fox eats or not? Yes, it catches the bun and starts to eat. So it is right. So you want to tick in the column, this column near the yes. Okay, the next interesting activity for you. So you want to do this assignment. Okay, so here is the picture of a drum. அப்படிதானே? ஸோ அந்த ட்ரம்மோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நீங்கள் பண்ணணும். ஸோ இந்த ஆக்டிவிட்டியில் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் paste thread on the lines. So where are the lines? See here, the lines, எல்லா லைன்ஸும் கொடுத்துருக்காங்களா? இந்த லைன்ஸில் எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும்? த்ரெட் மீன்ஸ் என்னது? நூல். ஓகேவா? ஸோ இந்த நூலை என்ன செய்யணும்? நீங்கள் ஸ்டிக் பண்ணணும். ஓகேவா? இந்த லைன் பிளாக் கலரில் லைன்ஸ் இருக்குல்ல, அந்த லைன்ஸில் எல்லாமே நூலை என்ன செய்யக்கோங்க. ஸோ யூ வாண்ட் டு பை எனி கைண்ட் ஆஃப் த்ரெட் that is comfortable for you. So woolen threads, prefer woolen threads from the shop. Okay, woolen threads னு வாங்கிக்கோங்க. So any color you may choose. So வாங்கி என்ன செய்யுங்க, இல்லை சாதா த்ரெட் கூட ஏதாவது நூல். ஓகேவா? நூல் என்ன செய்யுங்க, இந்த த்ரெட்ஸில் எல்லாமே என்ன செய்யுங்க, ஒட்டிக்கோங்க. ஸோ ட்ரம்மோட த்ரெட்ஸில் ஒட்டிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் பேஸ்ட் பிண்டிஸ் ஆன் த சர்க்கிள்ஸ். பிண்டிஸ்னால் என்னது? பொட்டு. ஓகேவா? ஸோ குட்டி பொட்டு வைப்போம்ல நம்ம நெத்தியில், இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டிருக்கா. ஸோ ஸ்டிக்கர் போட்டு என்ன செய்யுங்க, ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கிள்ஸில் எல்லாம் ஒட்டிக்கோங்க. ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் பேஸ்ட் தின் ஸ்டிக்ஸ் ஆன் த ட்ரம் ஸ்டிக்ஸ். ஸோ அந்த ட்ரம்ஸோட ஸ்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்ஸில் என்ன ஒட்டணுமா? கம்பு, குச்சி இருக்குல்ல, குச்சியை என்ன செய்யுது? கட் பண்ணி, ஸோ இந்த லென்த்துக்கு கட் பண்ணி இதுக்குள்ளே என்ன செஞ்சுக்கோங்க? பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் சேண்ட் ஆன் த ட்ரம். ஸோ அந்த ட்ரம்மோட அந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, ட்ரம் அடிக்கிற அந்த இருக்குல்ல, ஸோ இதிலலாம் என்ன ஒட்டிக்கோங்க? சேண்ட். ஓகேவா? சேண்டு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணி ஓட்டலாம், இல்லை வேண்டாம்னா சும்மா ரஃபாகவும் ஓட்டலாம். ஓகேவா? ஸோ யூ டூ த அசைன்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட் த ஃபோட்டோஸ் டு மீ. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஏ, வாட் இஸ் இட்? திஸ் இஸ் ஏ ட்ரம், DRUM, ட்ரம். And finally you want to do the I can do texting evaluations. So next page, it is page number 64 la irukku, practicing exercises. I can do. So tick the correct names of the pictures. So what are the pictures here? Is it a violin or a drum? Drum. So you want to tick it. And second one, tabla or guitar? Guitar. So you want to tick it. And next, flute or trumpet? Flute. Tick it. Shakers or veena? Veena. Okay, so you want to tick here. So this is a drum, guitar, flute, and then veena. And second, match. So these are the rhyming words. Okay, so buy, my, bike, hike, pie, die, kite, sight, mice, dice. So rhyming words same இருக்கிற மாதிரி words நினைச்சுக்கோங்க, மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் fill in the blanks with the he, she, it. So he, she, it நம்ம படிச்சுக்கோ ஆல்ரெடி, isn't it? So he எதுக்கு வரும்? Whether it is a boy, if it is a boy you want to write he. So boys இருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும்? he யூஸ் பண்ணணும். கேர்ள்ஸாக இருந்தாங்கன்னா என்ன யூஸ் பண்ணணும்? she யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு பொருளாகவோ இல்லை அனிமல்ஸாகவோ இருந்துச்சுன்னா என்ன யூஸ் பண்ணணும்? it யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ let us see the exercises. First one, dash is Nina. Nina is a girl. அப்படிதான் நான் அப்போ she is Nina. Then what is this? It's a box. So it is a box. ஒரு பொருள் அப்படிதான், it is a box. And third one, this is a boy அப்படிதான். So he has a bat. And next it is also, he is also a boy. So he is Amir. Then she, it's a girl, isn't it? So she eats an apple. She sings a song. This is also a girl. So she sings a
song. Okay, and next, listen and circle the words that your teacher says. So these are the words I am going to read. So leave, eat, fly, both, play. So you want to circle these words from these sentences. Okay, இந்த words எங்கெல்லாம் இருக்கோ அந்த words என்ன செய்யும் நீங்கள் சென்டென்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணி சர்க்கிள் பண்ணுங்க. ஓகே, ஸோ 2 baby birds live in a nest with their mother. So 2 baby birds live in a nest with their mother. ஸோ 2 சின்ன குருவி என்ன செய்யுது, அவங்க அம்மாவோட பறவை என்ன செய்யுது, அவங்க அம்மாவோட கூட்டில் வசிச்சு வருது, அவங்க அம்மா கூட வசிச்சு வருது. ஸோ தே லீவ் வேர்டு இருக்கா. ஸோ யூ வாண்ட் டு சர்க்கிள் திஸ். அண்ட் செகண்ட் சென்டென்ஸில் பார்த்தோம்னா, அட் ஃபர்ஸ்ட் தே போத் ஈட் ஸ்மால் வார்ம்ஸ். ஃபர்ஸ்ட்டில் அவங்க என்ன செய்தாங்களாம், குட்டி குட்டி புழுக்கள் எல்லாம் தான் சாப்பிட்டு வந்தாங்களா. ஸோ ஈட் இஸ் த வேர்ட் ஹியர். ஈட் யூ வாண்ட் டு சர்க்கிள் திஸ். அண்ட் தென் தேர்ட் ஒன் பார்த்தோம்னா, தென் தே போத் பிளே டு ஹேவ் ஃபன். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்தாங்களாம், 2 பேருமே சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சாங்களாம் சந்தோஷமாக. So both and play are the words here. Fly, both. And next, soon both fly. So here is also both, isn't it? So we want to circle this. Both fly away after a month. So ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்ன செஞ்சு, அதுக்கப்புறம் ரெக்க முளைச்சி என்ன செய்யுது, அதை வந்து பறக்க ஆரம்பிச்சுட்டோம். ஓகேவா. ஸோ soon both fly away after a month. So what are the words you want to circle? Leave, eat, fly, both, play. Okay. நெக்ஸ்ட், ரீட் அண்ட் கலர் த ஆட் பேர். ஸோ இதில் நிறைய பேர்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ். இதில் எது மேட்ச் இல்லையோ அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கலர் கொடுக்கணும். ஸோ வாட் ஆர் த வேர்ட்ஸ் ஹியர்? ஃப்ளை, ஸ்கை, ரைமிங் வேர்ட்ஸ். டை, லை, சைட், டைட். ஷை, டெய்ல். ஸோ தீஸ் ஆர் 2 வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அப்படி தான் இது ஷை, இது டெய்ல். ஸோ யூ வாண்ட் டு கலர் திஸ். லைக் தட், ரைஸ் மேட், டை, டேப், நேம், டைட். ஸோ தீஸ் ஆர் த ஆட் பேர்ஸ். ஓகே, மற்றது எல்லாமே என்ன எப்படி இருக்குது, சேமாக தான் இருக்குது. அப்படி தான் மை, பை, cry, fry, mime, lime, line, fine. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த வேர்ட்ஸ் மட்டும் தான் என்ன செய்யும், ஆட் பேர். ஸோ ஓட்டு நீங்கள் கலர் கொடுக்கலாம், என்ன கலர் உங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அந்த கலர் வச்சு நீங்கள் என்ன செய்யலாம், ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், fill in the blanks. ஸோ fill in the blanks பார்க்க போகிறோம். there dash 3 apples. ஸோ இது எது பற்றினது, ஆர், தேர் ஆர் பற்றினது. ஓகேவா. ஸோ தேர் வந்துன்னா என்ன வரும், ஆர். எப்படி வரும் ஆர்? ஸோ மோர் தேன் 1 அப்படிங்கும்போது என்ன செய்யுது, ஆர் வரும். ஓகேவா. ஸோ 1 மட்டும்னா ஈஸ். ஓகேவா. ஸோ தேர் ஆர் 3 apples. How many apples? 1, 2, 3. ஓகே, ஸோ 3 apples. அண்ட் டேஷ் டேஷ் ஆர் 2 bananas. டேஷ் டேஷ் 2 bananas இருந்தால் என்ன வரும், தேர் ஆர். THERE, there, ARE. There are 2 bananas. And there dash 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 oranges. How many oranges? 1, 2, 3 and 4. So there are 4 oranges. Okay, 5 little bells poem படிக்க சொல்லிருக்கோம். அப்படிதான். So this is a revision subject, so you want to do this. Okay, and just you want to color this. So இந்த concepts இந்த lesson நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம், name the musical instruments, recite the poem 5 little bells, read side words, use of he, she, it, they in a sentence, understand that everyone has some talent, read phonic words, say words with the y, I dash e, isn't it? Next, answer using there are எதுக்கெல்லாம் வரும்னு பார்த்துருக்கோம். read the story one bun runs. ஸ்டோரி பன்னோட ஸ்டோரி படித்தோமா இன்றைக்கி. அண்டர்ஸ்டாண்ட் the following simple instructions. ஸோ இதில் எதெல்லாம் சர்க்கிள் பண்ணணும் அப்படிலாம் நம்ம டீச்சர் சொல்கிறத கேட்டு நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது ஓகேவா. Next, we are going to write the note work. Okay, so want to take your English note and mention the date here as 29/12/2020 and write the heading story 1. Okay, STORY, story 1. The topic is one bun runs. ONE 1 BUN bun RUNS runs. Okay, next, first Roman number, match the actions. So 3 match the following for you. First one, runs. RUNS, runs. So run பண்ணது எது, pig. அப்படிதானே, PIG, pig. ஃபர்ஸ்ட் இப்படி நம்பர் போட்டுக்கோங்க. ஓகேவா. நெக்ஸ்ட், ஹோப்ஸ், HOPS, ஹோப்ஸ்னா அது தாவுனது, குதிச்சது யாரு, ஃப்ராக். ஸோ என்னது தாவுனது யாரு, ஃப்ராக். FROG, ஃப்ராகில் நம்பர் 2. அண்ட் ஜம்ப்ஸ், JUMPS, ஜம்ப்ஸ் யார், டாக். அப்படி தானே, DOG, டாக். ஸோ திஸ் இஸ் நம்பர் 3. ஸோ 3, 1, 2 இந்த மாதிரி நம்பர் போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அவுட்லாம் பண்ணாதீங்க. ஓகேவா. ஸோ மேட்சிங் இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு மேட்ச் பண்ணாதீங்க. ஸோ 3, 1, 2 இந்த மாதிரி நீட்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட், செகண்ட் ஒன், ரைட் எஸ் ஆர் நோ.
First one, the bun jumps off the plate. Yes or no? So நம்ம இந்த yes or no எல்லாமே already டெக்ஸ்ட் புக்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ ஆப்ஷன் இஸ் yes. Second one, the rat eats the bun. No. The rat eats the bun. No. And next, third one. So mention the date here also. Third one பார்த்தோம்னா the fox eats the bun. Yes. Third Roman number, match the rhyming words. So இதுவும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி match the rhyming words. First one, by, by, by. So இதுக்கு matching என்னது 1, my, my, by, my. ஸோ இதெல்லாம் மேட்ச் தான் போனீங்க என்ன மிங்கிள் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. கரெக்டாக நம்பர் மட்டும் சைடில் போட்டுக்கணும். ஸோ அந்த பைக்கு மேட்ச் ஆனது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பென்சில் வச்சு இப்படி ட்ரா பண்ணிடாதீங்க. ஸோ ஒன்று ரைட் த நம்பர். ஸோ இது நம்பர் 1 தானே, இதோட நம்பர் என்னது பை மை, இதுதான் மேட்சிங் அப்படின்னு நான் சொன்னேன். இதோட நம்பர் இந்த லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை நீங்கள் ரைட் சைடு எது கரெக்டாக வருமோ அதில் பக்கத்தில் ரைட் பண்ணணும். ஓகேவா? பை மை, பைக் சைட். ஓகே, bike, hike, HOKE, hike. So this is number 2. Okay, bike, hike, kite, sight. See, this is number 4. Okay, bike, hike, pie, die, PIE, pie, DIE, die. Fourth one, kite, sight, SITE, sight, kite, sight. Mice, dice, MICE, mice, DICE, dice. Okay, so எப்படி வரும் number 2, 1, 5, 3, 4. Okay, next fourth Roman number பார்த்தோம்னா fill in the blanks. First one, the pig runs to catch the bun. Dash இதில் வந்திருக்கு runsல. Second one, the goat dash to catch the bun, runs. Third one, the pup dash to catch the bun, it கிடையாதுமா, the bun. ஓகேவா? The pup jumps. The frog dash to catch the bun, hops, HOPS, hops. Then fifth Roman number பார்த்தோம்னா jumbled letters. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் NESECR. அதோட கரெக்ட் வேர்டு என்ன பார்த்தோம்னா screen, SCREEN, screen. Second one, KEMI. அதோட கரெக்ட் வேர்டு என்னது MIKE, mic. And third one, HITGL. கரெக்ட் வேர்டு என்னன்னு பார்த்தோம்னா LIGHT, light. Okay, and next fourth one, GETSA. கரெக்ட் வேர்டு வந்து பார்த்தோம்னா STAGE, stage. Fifth one, REKSAPE. correct word, speaker, SPEAKER, speaker. And next sixth Roman number பார்த்தோம்னா opposites எழுத போகிறோம். ஓகேவா? first one, active, opposite என்னது lazy, AZTIV, active என்னது சுறுசுறுப்பாக இருக்குது. அப்படி தான் lazyனா சோம்பேறியாக இருக்குது, LAZY, lazy. And then second one, visible, VISIBLE, visible. அதோட ஆப்போசிட் என்னது இன்விசிபிள். ஸோ இதே ஸ்பெல்லிங் தான் நீங்கள் ஃப்ரண்டில் என்ன சேர்க்கணும், இன் சேர்க்கணும். ஸோ விசிபிள்னா தெரிகிறது, இன்விசிபிள்னா என்னது மாயமாக இருக்கிறது, தெரியாமல் இருக்கிறது. ஓகேவா? IN, in, VISIBLE, visible, invisible. And third one, possible. அதோட ஆப்போசிட் என்னது இம்பாசிபிள். ஸோ பாசிபிள்னா என்னது முடியும், இம்பாசிபிள்னா முடியாது. அப்படி தானே POSSIBLE, possible. Opposite IMPOSSIBLE, impossible. And next fourth one பார்த்தோம்னா save, SAVE, save. அதோட ஆப்போசிட் என்னது spend. சேவ்னா என்னது சேமிக்கிறது, ஸ்பெண்ட்னா என்னது செலவு பண்ணுறது. அப்படி தானே SPEND, spend. And next fifth one பார்த்தோம்னா summer, SUMMER, summer. அதோட ஆப்போசிட் பார்த்தோம்னா winter, WINTER, winter. Okay, so these are the notebooks for எத்தனை ரோமன் நம்பர் இருக்குது, 6 topics இருக்குது. ஓகேவா? So you want to copy all these works in your note. Five little bells hanging in a row. The first one said, ring me slow. The second one said, ring me fast.
ring me loud. The fifth one said, fingers together all at once. Fingers together all at once. Fingers together all at once. ஹாய் சிட்டு. ஹாய் வள்ளி. சாப்பிட்றியா? சாப்பிடு சாப்பிடு. உனக்கு சாப்பாடு தானே முக்கியம். மிஸ் எங்களுக்கு ப்ரொனவுன் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? வா, நம்ம 2 பேரும் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே வள்ளி, வா நம்ம போகலாம். நம்ம வீட்டுக்கு போய் ப்ராக்டிஸ் பண்ணலாம். That is Raju. He's my brother. Hi, I am her brother. Oh, your brother. That is Nila. She's my sister. Hi, I am her sister. Ha, your sister. That is a belt. It is my belt. It is your belt. But Belly, I have one doubt. What do you say for 2 girls? When we see more than one, we say they are girls. Okay, Valli. I have lots of learnt with you. Bye, Valli. Bye. Ya. Ya as in cry. Ya as in cry. Ya. Ya as in fly. Ya as in fly. I as in tie. I as in tie. I as in pie. I as in pie. I as in kite. I as in kite. I as in bike. I as in bike.